ரகு தாத்தா மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ரகு தாத்தான்னு எடுத்துட்டீங்கன்னா 5 மாசத்துக்கு முன்னாடி டீசரை விட்டாங்க. டீசரை விட்டும் போது எனக்கு செம்ம ஃபேன் ஆயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய நீட்டா ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்கன்னு நினைச்சேன். நீட்டா நம்மளுக்கு இந்த படம் கிடைக்க போகுது. படம் வேற லெவல் செலிப்ரேஷன் தான் நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா படம் ரிலீஸ் பண்ணப்போ தான் தெரியுதுங்க, ரகு தாத்தா பேர் மாதிரி டைட்டிலுக்கு மட்டும்தான் அந்த கான்செப்ட் எடுத்திருக்காங்க தவிர ஸ்டோரி எல்லாம் வேற நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு அப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்க யாராவது ரகு தாத்தா பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரைலரு டீசர் பார்த்துட்டீங்கன்னாக்கா மூவியில் அது மட்டும் கம்மியாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க சொன்ன கான்செப்ட் அந்த சப்ஜெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா பாருங்க, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போகணுன்னாக்கா அங்கே இருக்கிற லாங்குவேஜை, அங்கே இருக்க தாய்மொழியை நாம் இங்கே கற்றுக்கிட்டு தான் நாம் அங்கே போய் சர்வைவ் ஆக முடியும். ஆனால் இந்தியாவில் எங்கே வேணால் சர்வே ஆகலாம். ஏன்னா நம்மளுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்தின்ற ஒன்று கட்டாயமாக திரிக்கிறாங்க. இது நிறைய ஊரில் நடந்துனுக்குது. நிறைய ஊரில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஹைதராபாத் எடுத்துக்கோங்க. அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு ஹிந்தி, அவங்க தெலுங்கு, அந்த தெலுங்கானா ஸ்லாங்கில் மிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்களே நினைச்சாலும் அவங்களோட தாய்மொழி இப்போ பேச முடியாது 100% யாரும். அந்த மாதிரி நிறைய இடத்துல தாய்மொழியோட அந்த ஹிந்தி பாஷை ஒன்று இருக்குல்ல, அது மிக்ஸ் ஆயிடுச்சு. கலப்படமே இல்லாம நம்ம தமிழ்நாடு தான் மிச்சம் இருக்கு. அதுலயும் கலப்படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. தாய்மொழிய அந்தந்த நாட்டு ஸ்டேட் வைஸ் டிவைட் பண்ணும்போது அந்தந்த லாங்குவேஜ் தாய்மொழியை கவர்மெண்ட் கொடுத்துச்சு. ஆனா இவங்க நடுவில் போந்துக்கிட்டு ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ்னு அப்படி இப்படின்னு நம்ம மேல இது கட்டினாங்க. பட் ரீசெண்ட்லி ப்ரூவ் கூட ஆயினுக்குது. கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்தியாவுக்கு நேஷ்னல் லாங்குவேஜே இல்லை. காமன் லாங்குவேஜ் வேணால் இருக்குது, 2 இங்கிலீஷ் ஹிந்தி தான் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம லாங்குவேஜுக்கு நம்ம தாய்மொழிக்கோசம் நாம தான் போராடணும். அப்போ தான் நம்ம பிறக்க வர ஜென்ரேஷன் வந்துட்டு நம்ம மொழியை பேசும், இல்லைன்னா கலப்பட மொழியை பேசும். இது இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தேன். பட் இதெல்லாம் சொல்லாமல் ஸ்டோரி ஒன்லைன் என்னன்னாக்கா, ஹீரோ அண்ணனுக்கு எப்படியோ அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ வந்துட்டு கீர்த்தி கல்யாணம் ஆகணும் அப்படின்ற ஒரே லைன் ஸ்டோரி. அதில் ஒருத்தன் கிடைக்கிறான், அவனே கல்யாணம் பண்ணதுக்கு ஊர்த்தி ஒத்துக்குது. பட் அவன் வந்து ஆண்மை பிடிச்சவன், ஆங்காரம் பிடிச்சவன் சொல்லிட்டு அவன்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு ஹிந்தி எக்ஸாம் எழுதுது. ஹிந்தி எக்ஸாம் ஏதோ போர்ஜரி பண்ணி எழுதுது. ஃபைனலி அவனை கல்யாணம் பண்ணிச்சா இல்லையா, இது தாங்க அந்த படத்தோட ஸ்டோரி. கீர்த்தி அக்காவோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னாக்கா, ஓகே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் ஸ்டோரிக்கு அவ்வளோ வெயிட் இல்லை. நான் சொன்ன விஷயத்த அவங்க இன்னும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பக்கா என்டர்டைன்மெண்ட் செலிப்ரேஷன் தான் எனக்கு. பட் அதெல்லாம் இல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்களே, அது சுதந்திர நாளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே, ரொம்ப மன வருத்தம் இருக்குது. உங்களுக்கு யாராவது வருத்தம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொட்டின்னு போங்க, வர்றவங்க படிச்சுட்டு போட்டோம். தேங்க்யூ.